வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 2 பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி சாண்ட் கிளாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ. ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த 2 கோக் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேல் பாகம் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இன்கேஸ் நீங்கள் அவர் கிளாஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்துட்டு பெரிய சைஸில் இருக்கிற கோக் பாட்டிலோ அல்லது பெப்சி பாட்டிலோ எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதையே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்பில் சாண்ட் கிளாக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து 2 சர்க்கிள் வந்து இந்த பாட்டிலை வச்சுட்டு நான் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 சர்க்கிள் வந்து நம்ம வரையணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். இப்போது சிசர் யூஸ் பண்ணியோ அல்லது கட்டர் யூஸ் பண்ணியோ இந்த 4 சர்க்கிளையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு சர்க்கிள் ஒன்று கட் பண்ணணும். அது எந்த சைஸ்க்கு இருக்கணும்னா, இந்த பாட்டிலோடைய கேப் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்க்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கலர் பேப்பரோ அல்லது பேட்டர்ன் பேப்பரோ ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பரும் ரெட் கலர் பேப்பரும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம எந்த பேப்பருமே ஒட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இது உள்பக்கம் தான் வரப்போகுது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ வந்துட்டு ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த ஹோல் போடும்போது சென்டரில் வச்சுட்டு போடுங்க. அதே மாதிரி ரொம்ப சின்னதாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிற சாண்டோ அல்லது சால்ட்டோ அல்லது ரங்கோலி பவுடரோ எதுவாக இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளோ ஆகாதுங்க. ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான ஒரு அளவில் நீங்கள் வந்து இந்த ஹோல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 பாட்டிலையும் ஒன்றோட ஒன்றா நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கிள் ஷேப்பையும் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போது இது கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் டேப் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இன்சுலேஷன் டேப் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த சின்ன சைஸில் இருக்கிற சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம ஒட்ட வைக்கலாம். ஒட்ட வைக்கிறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கை பத்திரம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போது இந்த மேல் பக்கம் வந்து அப்படியே ஓப்பனில் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு சால்ட்டோ அல்லது ரங்கோலி பவுடரோ இல்லைனா சாண்டோ கூட வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஒயிட் கலர் கோலப்பொடி சேர்க்க போகிறேங்க. கலர் கோலப்பொடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டுக்கிறேன். இப்படி நம்ம செய்யும்போது பக்கத்துலேயே வந்து நம்ம டைம் பார்த்துக்கணும். ஒரு 1 மினிட்க்கு வந்து இந்த பவுடர் விழுகிற மாதிரி நம்ம வந்து செய்யணும். ஒருவேளை இந்த கிளாக் செய்கிறதுக்காக நீங்கள் மணலோ அல்லது உப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2மே வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி அழகாக விழுகாதுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் அது வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து சன்லைட்டில் அதை வச்சுருந்துட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3லேருந்து 3.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டும் போதுமே ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்காக இந்த சைட்லேயுமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படியே சாண்ட் கிளாக்காக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி 2 பெரிய சைஸில் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய நியூஸ் பேப்பர் இருந்தாலோ அல்லது வேஸ்ட் பேப்பர் இருந்தாலோ எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 ரோல் வந்து நம்ம செஞ்சு எடுக்கணும். நார்மலாக நம்ம கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பேப்பர் டியூப் செய்வோம். அது வந்து கிராஸாக வச்சுட்டு நம்ம வந்து ரோல் பண்ணுவோம். இது வந்து அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அந்த க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிடுங்க. நான் வந்து கேம்லின் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னும் 2ம் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம வந்து இதை மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணணும்னா 2 சர்க்கிள் மாதிரி ரெட் கலரில் நம்ம பெரிய சைஸில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கிற சாண்ட் கிளாக்கை வச்சுட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் இருக்குல்லையா அதையும் வச்சுட்டு
இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இந்த பேப்பர் டியூப் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 டியூபையுமே கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா வாஷி டேப்போ அல்லது கிளிட்டர் டேப்போ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. நான் வந்து நடுவில் கோல்டன் கலர் டேப் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதனால இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் கலர் டேப் எடுத்து ஃபுல்லாக நான் சுற்றிக்கிறேன். இந்த 3 டியூப்லேயுமே நான் கோல்டன் கலர் டேப் தாங்க சுற்ற போகிறேன். நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படினாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா ஒட்ட வைக்கலாம். அதுக்காக நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ கன் இல்லைன்னா ஃபெவிபாண்ட் அல்லது ஃபெவிக்விக் மாதிரியான சூப்பர் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒட்டியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சர்க்கிளையுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த 3 பில்லர் மாதிரி நம்ம வந்து இந்த பேப்பர் டியூப்பை ஒட்ட போகிறோம். இப்போது 3 இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மார்க் பண்ண இடத்துல வந்து நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக க்ளூ போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கோட இன்னொரு பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2ஐயும் மார்க் பண்ண இடத்துல வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த சாண்ட் கிளாக்கை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் இந்த கிளாக் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revasart0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கோ அல்லது revasarts18 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையோ அல்லது revasarts அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயோ வந்து உங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம எல்லாருக்கும் காட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்ப்போம். ஹாய் சிஸ், என் பேர் வந்து ஜீவிதா. நான் வந்து நீங்கள் டூத் பேஸ்ட் பாக்ஸ் ரீயூஸ் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதை தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படியோ பண்ணிட்டேன் சிஸ், பட் இதை அனுப்புறதுக்கு தான் வந்து எனக்கு டிலே ஆகிடுச்சு. ஆல்வேஸ் சப்போர்ட் ரிவாசார்ட்ஸ்.